Hi friends, in this video நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் கான்ட்ராக்ட் 1872ல செக்ஷன் 133ல ஒரு கேஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் சிண்டு வந்து ஒரு கம்பெனில வந்து சைட் மேனேஜரா அப்பாயிண்ட் பண்றாங்க at a salary of 50,000 ஓகேங்களா. ஸோ மிஸ்டர் சிண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுவார், சொல்லலாம் வேறு லெவலில் பண்ணுவார்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து கேரண்டி கொடுக்காங்க. ஓகே, ஸோ இது என்ன கம்பெனி அப்படின்னா ஏபிசி லிமிடெடில் வந்து சிண்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. கணேஷ் வந்து ஏபிசி லிமிடெடுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ என்ன கேரண்டி அப்படின்னா சிண்டு வந்து நல்ல ஒரு ஸ்கில்டு எம்ப்ளாயி, ஸோ வேறு லெவலில் நல்லா ஒர்க் பண்ணுவார், நல்லா நேர்மையாக ஒர்க் பண்ணுவார்னு சொல்லிட்டு ஏபிசி லிமிடெடில் இவர் கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சூரிட்டி கேரண்டி வந்து கொடுக்காரு. ஸோ இந்த ஏரியாவில் கணேஷ் வந்து சூரிட்டி, ஏபிசி வந்து கிரெடிட்டர் அண்ட் சிண்டு வந்து பிரின்சிபல் டெட்டர். ஓகேங்களா. ஓகே, ஸோ இது வந்து கேரண்டி கான்ட்ராக்ட். ஸோ ஆஃப்டர் 6 months வந்து அதாவது இந்த கேரண்டி கொடுக்குறப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எம்ப்ளாயி இன் ஏபிசி லிமிடெட் ஃபார் 2 years கான்ட்ராக்ட் அட் ஏ 50,000 per month சேலரியில். ஓகேங்களா. ஓகே, ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து 50,000 per month சேலரி 2 years கான்ட்ராக்டில் இவர் வந்து எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறாருங்கிறது தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டியூரிங் த கேரண்டி டைம். ஓகே, ஸோ அவங்க கேரண்டி கொடுக்குறப்போ இதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஆஃப்டர் 6 months வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து சிண்டுவோட சேலரியை 30,000 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. பட் இதை சூரிட்டி கிட்ட, அதாவது கணேஷ் கிட்ட கம்பெனி வந்து இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. சூரிட்டியோட கன்சென்ட் இல்லாமலே 50,000 சேலரியை 30,000 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போது ஆஃப்டர் ரெடியூசிங் தட் சேலரி, ஓகே, ஸோ ஆஃப்டர் 6 months வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிண்டு கம்பெனியில் ஒரு சேட்டையை பண்ணிவிட்டாரு. ஸோ ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிட்டாரு. இதனால் கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆகிடுச்சு. இதுக்கு கணேஷ் பொறுப்பா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கணேஷை கேரண்டி பண்ணியிருக்காரு, அதாவது இவர் நல்லா ஒர்க் பண்ணுவார், நேர்மையாக ஒர்க் பண்ணுவார்னு சொல்லி கணேஷ் கேரண்டி பண்ணியிருக்காரு. பட் ஆஃப்டர் 6 months வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து மாற்றிட்டாங்க. ஆஃப்டர் 6 monthsக்கு அப்புறம் அந்த சிண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிட்டாரு. ஸோ கேரண்டி கொடுத்த கணேஷை இதுக்கு வந்து டேமேஜஸ் வந்து கம்பெனி கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிளைம் பண்ண முடியாது. அண்டர் செக்ஷன் 133 இதை பற்றி நம்ம ப்ரொவிஷன் கிளியராக பார்த்துருக்குறோம். ஒரு சூரிட்டி கேரண்டி கொடுத்துருக்காருன்னா அந்த டைமில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். ஓகே, அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் டேர்ம் அண்ட் கண்டிஷன் வந்து மாற்றக்கூடாது. சப்போஸ் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா சூரிட்டியோட கன்சென்ட்டோட தான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. பட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதாவது சேலரியை 50,000 30,000 ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை சேஞ்ச் பண்ணதை சூரிட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, சூரிட்டி கன்சென்ட் அவங்க ரிசீவ் பண்ணவே இல்லை. பட் டிஎன்சியை மாற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ சூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேமேஜஸுக்கு பொறுப்பான்னு கேட்டிங்கன்னா டேமேஜஸுக்கு பொறுப்பு கிடையாது. ஸோ இதுதான் இந்த கேஸோட சொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ப்ரொவிஷன், ஓகே, ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி ப்ளஸ் இந்த கேஸில் பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் கேளுங்க. பை.